தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துள்ளதா? அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? That is one area which really very painful. உண்மை. அந்த ஒரு பிரச்சனை உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம்தான். தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் குறித்து நான் அவ்வப்போது பொதுமேடைகளில் எழுப்பி வந்திருக்கிறேன். அரசிடமும் அது குறித்து பேசி வந்துள்ளேன். ஆனால் தகுந்த நடவடிக்கைகள் இல்லை. நான் இது குறித்து பேசுவதற்கு ஆதாரங்கள் என்ன? அதையும் நான் தெளிவாக்க வேண்டும். முதலில் தலித்துகளுக்கு எதிரான ஓரவஞ்சனைகள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் நடக்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மற்ற மாநிலங்களில் குறைவான எண்ணிக்கையில் நிகழ்வுகள் நடக்கின்றன. பக்கத்து மாநிலமான கேரளாவிலும் தலித்துக்கு கொடுமைகள் நடக்கின்றன. It is much less in rest of the country. தற்போது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் பற்றி கேரளாவில் இருந்து செய்திகள் வருவதில்லை. ஆனால் இங்கு அடிக்கடி அத்தகைய செய்திகள் வருகின்றன. தலித்துகள் காலனியுடன் குறிப்பிட்ட தெருக்களில் நடக்கும்போது தாக்கப்படுவது குறித்த செய்திகள் நாளிதழ்களில் வருகின்றன. ஒரு பள்ளியில் தலித்துகளை தனிமைப்படுத்த 4 அடி சுவர் ஒன்றை எழுப்பி they have put a 4 feet wall. This side is Dalit student, other this. நான் அந்த பள்ளிக்கு சென்றேன். நான் அந்த பள்ளிக்கு போவதாக சொன்னதும் அவசரமாக அந்த சுவர் இடித்து தள்ளப்பட்டது. ஆனால் அங்கே சுவர் எழுப்பப்பட்டது உறுதி. எப்போதும் தலித்துகளுக்கு பிரச்சனைதான். இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் தலைவர்கள் என்னிடம் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் என்றாலும் எங்களை பதவியேற்க அனுமதிப்பதில்லை. அவர்கள் என்னிடம் புகார் தெரிவித்திருப்பதை அறிந்து அவர்கள் அவசரமாக கண்விழித்து பிரச்சனை பூதாகரமாக போகும் என்று பயந்து இப்போது அவர்களில் சிலரை பதவியேற்க அனுமதித்துள்ளனர். உண்மையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் பிரதிநிதிகள். சிலரது பிரச்சனைகள் மிகவும் மோசமாகியுள்ளது. நிவாரணம் கேட்டு என்னிடம் அவர்கள் வருவது எனக்கு வியப்பளிக்கிறது. ஒரு தலித்துக்கும் தலித் அல்லாதவருக்கும் இடையே பிரச்சனை. One Dalit and non-Dalit, they were vendors. இருவரும் வியாபாரிகள். இருவருக்கும் தகராறு மூண்டது. தலித் அல்லாதவர் தலித்திடம், நீ எப்படி என்னை எதிர்த்து பேசலாம்? நான் என் பூட்ஸில் துப்புகிறேன், நீ அதை நக்கி ருசிக்க வேண்டும். ஒன்று எனது பூட்ஸை நக்க வேண்டும், அல்லது நீ கிராமத்தை விட்டு செல்ல வேண்டும். On my shoe or you leave the village. அந்த தலித்துக்கு கூறப்பட்டது. அந்த தலித் தான் அதை செய்வதை விட கிராமத்தை விட்டு செல்வதாக கூறினார். 7 வருடங்கள் கழித்து கிராமத்து கோவில் திருவிழாவுக்கு அவர் வந்தபோது மெட்டி சாய்க்கப்பட்டார். He attended the festival. These people ganged up, chased him and cut him to pieces. தலித்துகளுக்கு எதிரான குற்றத்தை பாருங்கள். தமிழ்நாட்டில் அது அதிகமாக உள்ளது. தலித் பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் தமிழகத்தில் தேசிய சராசரி அளவை விட 2 மடங்கு அதிகம். தமிழகத்தில் நிகழும் குற்றங்களை பாருங்கள். இந்த குற்றங்களுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் தேசிய சராசரி அளவில் பாதி அளவில் மட்டுமே உள்ளது. இந்த மாதிரி சமூக அநீதிகள் தலித்துகளுக்கு எதிராக நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் 65 பேருக்கும் அதிகமானோர் மரணமடைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் யார்? பெரும்பாலானோர் தலித்துகள் தான். என்ன நடந்தது? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதோடு சரி. Charge sheet a case. அதே போன்று செங்கல்பட்டில் 1 வருடத்திற்கு முன்பாக 24 பேர் கள்ளச்சாராயத்தால் இறந்தார்கள். தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் என்கிற போது அரசு நிர்வாகம் மெத்தனமாக செயல்படுகிறது. அதே சமயம் சமூக நீதி குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. எவ்வளவு நாட்கள் இப்படி நடக்கும்? துரதிருஷ்டவசமாக எப்படி கேரளாவில் மட்டும் இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடிந்தது என்று கேட்கிறேன். மற்ற மாநிலங்களை விட்டு தள்ளுங்கள். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இதெல்லாம் நடந்து முடிந்த கதை. காரணம், அவர்கள் அதை ஒரு சமூக பிரச்சனையாக போராடி நீக்கினார்கள், அரசியல் பிரச்சனையாக அல்ல. இங்கே எல்லாம் சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டே குற்றங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. அவர்கள் சமூக போராட்டம் எதையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. உங்கள் கட்சி தொண்டர்களிடம் இது குறித்து பேசலாமே. நீங்கள் பிரமாணம் எடுக்கிறீர்கள், தலித்துகளுக்கு எதிராக குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று. அதை ஏன் செயலில் காட்டுவதில்லை? அதை முதலில் செய்து காட்டுங்கள். தலித் விடுதலை தொடர்பாகவும் சமூக பாகுபாடு பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நிகழ்ச்சி நடத்துகின்றனர். ஆனால் உண்மையில் தலித்துகளுக்கு எதிரான பெரும் கொடுமைகள் இங்குதான் நடத்தப்படுகின்றன. குற்ற எண்ணிக்கைகளின்படி, தண்டனை வழங்கிய எண்ணிக்கைகளின்படி, நாளிதழ் செய்திகளின் எண்ணிக்கைப்படி தலித்துகளுக்கு எதிராக மிக மோசமான குற்றங்கள் நடைபெறுகின்றன.
ஆதி திராவிடர்களின் பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் மற்ற பள்ளிகளை பார்க்கும்போது அங்கு நிலைமை மோசமாக உள்ளது. I visited many Adi Dravida schools. Most pathetic. ஆசிரியர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள், அவர்கள் தலித் அல்லாதவர்கள் என்பதால் சிறிதும் மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டுவதில்லை. தலித்துகளுக்கு சிறப்பு சலுகைகள் என்கிற பெயரில் அவர்களுக்கு பிரத்யேக கல்வி வாரியம் அமைக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அடிப்படை கல்வியை கூட வழங்கவில்லை. சொல்லப்போனால் நான் இந்த பிரச்சனையை அவர்களிடம் எழுப்பினேன். அந்த கல்வி வாரியம் ஏன் பிரதான கல்வி திட்டத்தில் இணையக்கூடாது என்றேன். பிரத்யேக வாரியம் என்றால் அதிகாரிகளின் விருப்பப்படி அல்லவா அது இயங்கும். பிரதான கல்வி வாரியத்தில் அதை இணைப்பது நல்லதுக்கே என்றேன். ஆனால் யாரும் அக்கறை காட்டவில்லை. ஆசிரியர் நியமனங்களில் கூட பல படிகள் காலியாக உள்ளன. ஆதி திராவிட பள்ளிக்கு தொலைதூரத்தில் உள்ள ஒரு தலித் அல்லாதவரை அனுப்புகிறீர்கள், ஆனால் அவரோ அங்கே செல்வதில்லை. தலித் மாணவர்களோ பெற்றோர்களோ இந்த பிரச்சனையை எழுப்பக்கூட முடியவில்லை. அவர்கள் தலித் பிரச்சனைகள் குறித்து எந்த நடவடிக்கைகளையும் எடுப்பதில்லை. இதுதான் வருத்தத்தை அளிக்கும் விஷயம். There is a sad part of it.